Mohatechintamil நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோல சூப்பரான ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரிக்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம புதுசா இருக்கும்ன்றதனால வீடியோவை கடைசி வரை பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசா வந்திருக்கேன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கங்க. சேனலுக்கு மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக்கை பற்றி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை பேஸ் பண்ணி வருது. எஸ், 2lefty.io. இந்த வெப்சைட் எதுக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கும்போது பாதி ஆர்டிகல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேற்படி நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் மெம்பர் ஆகணும், இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வெப்சைட் பார்த்தா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டிகல் படிக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டு அந்த ஆர்டிகல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டு ரிமூவ் பே வால் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதுமானது. அந்த ஃபுல் ஆர்டிகலும் இங்கே வந்துடும். நீங்கள் டைரெக்டாகவே இங்கேருந்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து மொபைல் பயன்படுத்துகிற ஒவ்வொருத்தருக்குமே தேவையான ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேம் கால்ஸ். நம்மளுக்கு வெவ்வேறு வகையான ஸ்பேம் கால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தவன இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து பிளாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக அதை நீங்கள் வந்து பிளாக் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, 1909 அப்படின்ற ஒரு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் 0, அதாவது ஸ்டார்ட் ஸ்பேஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பினா போதுமானது. பொதுவாக வரக்கூடிய எல்லா ஸ்பேம் கால்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிளாக் பண்ணலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஸ்பேம் கால்ஸ் நீங்கள் வந்து பிளாக் பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிங் ரிலேட்டடான ஸ்பேம் கால்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னும் போது ஸ்டார்ட் ஸ்பேஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஸ்பேஸ் 2, அதே மாதிரி எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஸ்பேஸ் 3, ஹெல்த் அப்படின்னும் போது ஸ்டார்ட் ஸ்பேஸ் 4. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அது இதுக்கு செப்பரேட்டாக இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு கம்பெனிலேருந்து வரக்கூடிய முக்கியமான கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகாதுங்க. உங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அது வரதா செய்யும். ஸோ தேவையில்லாமல் வரக்கூடிய அந்த ஸ்பேம் கால்ஸ் வரையும் உங்களுக்கு பிளாக் ஆக வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ முக்கியமான ஒரு தகவல் மறக்காம பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய ட்ரிக் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஏதாவது ப்ரௌசிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப லேட்டன்சியாக லோட் ஆகும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, Chrome//flags அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இது நிறைய பேர் பயன்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போன உடனே அங்கே சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா வந்து QUIC அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் குயிக் சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. இது வந்து லோ லேட்டன்சி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு லேட்டாக லோட் ஆகிறது இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிறது தான் அது வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து எனேபிள் வந்து பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரௌசிங் போய்ட்டு ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த குயிக் இந்த ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையில ஃபாஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய ட்ரிக் ஒரு அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஜம்போ. இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பிரைவசி அப்புறம் செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய இமெயில் ஐடி நிறைய இடங்கள் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அது எங்கெல்லாம் மிஸ்பிஹேவ் ஆயிருக்கு அப்படின்றத ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது ஓப்பன் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுக்கு என்ன மாதிரியான கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், யூடியூப், கோரா, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமெயில் ஐடி பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வாட் இஸ் ஏஜ் குரூப் இது நமக்கு தேவையில்லாத விஷயம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிரைவசி மை பர்சனல் டேட்டா, கண்ட்ரோல் மை ஆன்லைன் இதெல்லாம் நம்ம அப்புறம் கூட நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹேவ் சம்மோன் க்ளோஸ் ஹேவ் ஹேக்டு இன் த பாஸ்ட் அப்படி நம்ம சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு வாட் இஸ் டேட்டா லீக் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடி மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க. குறிப்பிட்ட இந்த மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்பிஹேவ் ஆகுது அப்படின்றத இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். இந்த இமெயில் ஐடி எங்கே எனக்கு வந்து மிஸ்பிஹேவ் ஆகுது அப்படின்றத இப்போ தெரியப்படுத்துது பாருங்கள். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. அது குறிப்பிட்ட ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்துவேன், canva.com அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே மெசேஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருது. இது மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி எங்கெல்லாம் மிஸ்பிஹேவ் ஆகும் அப்படின்றது ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், எந்த ஒரு கேட்டகரி இருந்தாலுமே சரி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே கைஸ், வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்த ஒவ்வொரு ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ். அதனால வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை முடிவு எடுப்பது நான் ரொம்ப நன்றி. வணக்கம்.